10 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லைனாலும் அந்த பச்சளை மருந்து சாப்பிட்லாம். அதுக்கு நான் கேரண்டி. எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் தைரியமாக வந்து சாப்பிட்லாம். மருந்து கொடுத்துக்கிறேன், சீமந்தம் பண்ணிக்கிறோம். குழந்தை இல்லாதவங்க வந்துக்கிறாங்க, மருந்து கொடுத்துக்கிறோம், சீமந்தம் பண்ணிக்கிறோம், முடிச்சுக்கிறோம். குழந்தை பிறந்து உங்க வந்து இப்போ பெறத்தில் செய்கிறாங்க. 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைனாலும் அந்த மருந்து வந்து சாப்பிடுங்க, குழந்தை உண்டாகும். அதுக்கு நான் கேரண்டி. நாங்கள் இந்த ஊரில் பாரம்பரியமாக இருக்கிறோம். குழந்தை இல்லாதவங்களாம் மருந்து கொடுக்குறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இதை கொடுத்துன்னு வரோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் காயம்பேடு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். செங்கல்பட்டு மாவட்டம், வண்டலூர் வட்டம், கூடாஞ்சேரி அடுத்த காயம்பேடு கிராமம், அந்த ஊர்லேருந்து பேசுகிறோம்மா. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பாரம்பரியமாக மருந்து வந்து குழந்தை இல்லாதவங்களாம் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுத்து வந்தாங்க, இப்போ நாங்கள் கொடுத்து வரோம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொடுத்து வராங்க. இப்போ இந்த படாட்டம்மன் ஆலயத்தானேருந்து நாங்கள் கொடுத்து வரோம். நிறைய பேர் குழந்தை பிறந்து இங்கேயே வந்து பூ முடிக்கிறாங்க, சீமந்தம் பண்ணுறாங்க, மற்ற எல்லா வேலையும் செய்துன்னு வராங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து இங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்லாம். எந்த விதமான சைடு இதுவும் கிடையாது. பச்சையிலையும் பசுமாலை தான் அரைச்சி கொடுக்குறோம். நீங்கள் வந்து தைரியமாக வந்து சாப்பிட்லாம். முதல்ல இந்த ஆலயத்தாண்டை வந்து பார்த்தாவே உங்களுக்கு திருப்தி ஏற்படும். என்ன, எல்லோரும் வந்து சாப்பிடுங்க, தைரியமாக வரலாம், வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. அம்மா வணக்கம்மா, நான் பேர் ராஜகுமாரிம்மா. காயரமேட்டில் நான் பேசுகிறேம்மா. இந்தமாரி எங்கள் பாரம்பரியமாக நம்ம மருந்து இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து எங்கள் பாட்டி கொடுத்தாங்க. அது பிற்பாடு எங்கள் ஆயா கொடுத்தாங்க. இப்போ நான் கொடுத்துக்கிறேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த 6 வருஷமாக கொடுத்துங்கிறோம். நீங்களும் வந்து இந்த ஆலயத்தை வந்து பாருங்கள். இந்த ஆலயத்தில் இருக்கிறோம், படாட்ட மக்கள் ஆலயத்தில். நீங்களும் வந்து பாருங்கள், இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கள். எந்த எதுவும் கிடையாது, சைடு எதுவும் கிடையாது. நம்பிக்கையோட சாப்பிட்லாம். 10 வருஷம் 5 வருஷம் இல்லைன்னா கூட குழந்தையோட நம்பிக்கையோட சாப்பிட்லாம். நீங்கள் வாங்க, பச்சை கட்சி எதுவும் கிடையாது, கேட்க அவசியமே இல்லை. நம்பிக்கையோட பசும்பால் பச்சளை மருந்து தான். நீங்கள் வாங்க, நம்பிக்கையோட வந்து சாப்பிடுங்க. வணக்கம், என் பேர் முனுசாமி, காயல்மடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் வந்து பாரம்பரியமாக இந்த குழந்தை இல்லாதவங்களாம் பச்சளை மருந்து கொடுப்பாங்க. அப்படியே கொடுத்துக்கினே வந்த காலத்தில் இப்போ நாங்கள் கொடுக்குறோம். குழந்தை 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட அந்த மருந்து அரிசி கொடுக்குறோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர் ராஜகுமாரி, இவங்க தான் அரிசி கொடுக்குறாங்க. இந்த ஆலை தண்ணி வந்து கொடுக்குறோம். பச்சைலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தைரியமாக வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்து பார்த்துட்டு அது பிற்பாடு மாதிரி அந்த நாளில் அந்த காலத்துலேருந்து மருந்தெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்குலாம் நிறைய வைத்தியம் பார்த்துருந்தாங்க. இப்போ பச்சளை மருந்து இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ குழந்தை இல்லாதவங்க 10 வருஷம் 5 வருஷம் இல்லாதவங்களுக்கு கூட இப்போ மருந்து தரோம். எந்த இது எக்ஸ்ட்ரா கிடையாது. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க பெரியவங்களாம் நிறைய வைத்தியம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து வைத்தியக்காரன் மட்டும் தான் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டியை. இப்போது அதெல்லாம் கிடையாது. இப்போது அந்த குழந்தை மருந்து மட்டும் எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் கண்டினியூ பண்ணி கொடுத்து வரோம். 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைனா கூட வாங்க, பச்சளை மருந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதுக்கு கேரண்டி நாங்கள் தான். அதுலேயே வந்து செல் நம்பரும் வரும். என்ன விவரம் வேணுமோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் கூட இங்கே மருந்து கொடுத்து குழந்தை பிறந்திருக்குது. நிறைய பேருக்கு பச்சளை மருந்து கொடுத்துக்கிறேன். குழந்தை பிறந்துக்குது. இங்கே வந்து பூ முடிக்கிறாங்க, சீமந்தம் பண்ணுறாங்க, மாசமாகறாங்க. நிறைய பேருக்கு மருந்து கொடுத்து குழந்தையும் பிறந்து போய்க்குது, மாசமாக இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து மாசமான பிற்பாடு பூவை முடிக்கிறாங்க, சீமந்தம் பண்ணுறாங்க. மருந்து கொடுத்துக்கிறேன், சீமந்தம் பண்ணிக்கிறோம். குழந்தை இல்லாதவங்க வந்துக்கிறாங்க, மருந்து கொடுத்துக்கிறோம், சீமந்தம் பண்ணிக்கிறோம், பூ முடிக்கிறோம். குழந்தை பிறந்து உங்க வந்து இப்போ பெறத்தில் செய்கிறாங்க. 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைனாலும் இந்த மருந்து வந்து சாப்பிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைனாலும் இந்த மருந்து வந்து சாப்பிடுங்க, குழந்தை உண்டாகும். அதுக்கு நான் கேரண்டி. பச்சளை மருந்து நான் தான் கொடுக்குறேன். 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லைனா கூட வந்து சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத எல்லாருக்குமே வந்து மருந்து தந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை தான் பெரிய வரமே. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பாருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வரும். பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து மருந்து தந்துட்டு இருக்காங்க. 10 வருஷம் 5 வருஷமாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா கூட இவங்க கொடுக்குற மருந்து சாப்பிட்டு 1 மாதம் 2 மாதத்துலேயே வந்து குழந்தை நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை நின்றும் இருக்குது. இந்த கோவில்லேயே அவங்களுக்கு சீமந்தம் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி இந்த கோவிலுக்கு பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோவில் வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் குழந்தை இல்லாத இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ட் 2 வரும். இங்கே வந்து குழந்தை பாக்கியம் மருந்து சாப்பிட்ற வீடியோ வந்து பார்ட் 2வாக நம்ம போடலான்னு இருக்கோம். மறக்காமல்